வெள்ளக்காரங்க வரி போட்டு மக்களை வதச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கிராமத்துக்கே திமிரு வரி போட்ட கதை தெரியுமா? கோயம்புத்தூர் கண்ணாம்பாளையம் கிராமம் தான் 1942 வெள்ளக்காரங்களோட திமிரு வரிக்கு இலக்கான கிராமம். வரி போட்டு வசூலிக்கிற அளவுக்கு இவங்க அப்படி என்ன திமிரு பண்ணாங்க? அந்த கதையை பார்க்கலாம். ஆகஸ்ட் புரட்சி அப்போ கோயம்புத்தூர்ல நடந்த சூலூர் ரயில் எரிப்பு, சிங்காநல்லூர் ரயில் கவிப்பு சம்பவங்கள் சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான ஒண்ணு. இந்த போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினதா கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த KV ராமசாமியை குறி வச்சாங்க வெள்ளக்காரங்க. அதே சமயம் சிங்காநல்லூர் ரயில் கவிப்புக்காக அப்பாவிகளையும் அள்ளி போட்டு கொண்டு போய் அடிச்சு வதச்சாங்க. இதுல KV ராமசாமியோட கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த நிறைய பேர் கடுமையான சித்திரவதைகளுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இந்த நிலைமையில அடுத்த அதிரடியா சூலூர் விமான தளத்தை தீ வச்சு கொளுத்த நாள் குறிச்சாங்க KV ராமசாமி தலைமையிலான போர்ப்படை. திட்டமிட்டபடி 1942 ஆகஸ்ட் 26ஆம் தேதி அன்னைக்கு நைட்டு சூலூர் விமான தளத்தை தீக்கரையாக்கினாங்க இந்த படை. இதுக்கப்புறமா போராட்டக்காரங்களை சல்லடை போட்டு தேடினாங்க போலீஸ். அவங்களோட சொந்தக்காரங்களை எல்லாம் கடுமையான சித்திரவதை பண்ணினாங்க. இதுல அதிகம் பாதிக்கப்பட்டது யாருன்னா கண்ணாம்பாளையத்தை சேர்ந்தவங்க தான். இதுக்கு நடுவுல விமான தளம் தாக்கப்பட்டதுக்கான இழப்பீட்டு தொகையை போராட்டக்காரங்களோட ஊர்களை சேர்ந்த பொதுமக்களே ஏற்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க பிரிட்டிஷ் அரசு. இதுலதான் குற்றவாளியை காட்டி கொடுக்காத காரணத்தை சொல்லி கண்ணாம்பாளையம் கிராமத்துக்கு திமிரு வரி அப்படின்னு ஒரு புதுமையான வரியை விதிச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க. அந்த வரியை 48 மணி நேரத்துக்குள்ள செலுத்தணும்னு மக்கள் நிர்பந்திக்கப்பட்டாங்க. ஆகஸ்ட் புரட்சி அப்போ கண்ணாம்பாளையத்தை சேர்ந்த 33 பேர் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இத்தனைக்கு அப்புறமும் போராட்டத்தை தலைமையேற்று நடத்தின KV ராமசாமி தலைமறைவாயிட்டாங்க. கடைசி வரைக்கும் சிக்கவே இல்லை. இந்தியாவில இருந்து நிறைய சுதந்திர போராட்ட தியாகிகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நார்த்லயும் கேள்விப்பட்டிருப்போம். தமிழகத்தோட மற்ற பகுதிகளில் இருந்தும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நம்ம கோயம்புத்தூர் பகுதிகளில் நடந்த சுதந்திர போராட்டங்களை பத்தின எந்த விஷயமுமே இதுவரைக்கும் பதிவாக்கப்படல. ஆனா வெள்ளக்காரனையே திமிரு வரி போடுற அளவுக்கு திமிரு காட்டினது நம்ம கோயம்புத்தூர் மக்கள் தான்.